அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற தை மாத பலன். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவருடைய தை மாத பலன் தான் அம்மன் அருள் டிவியில நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். அம்மனருடைய அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய இந்த தை மாதம் நமக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாதமாக அமையணும்னு சொல்லி பொங்காலம்மன்ட்ட நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப வரக்கூடிய இந்த தை மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறோம் நம்ம பார்க்க போறோம். தை மாதத்துல வரக்கூடிய முதல் விசேஷ காலங்கள் தை பொங்கல் பண்டிகை. தை மாதம் சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யும் காலமே தை மாதம்ங்கிறாங்க. சூரிய சங்கராந்தி பொங்கல் சொல்லுவாங்க, சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அதை சூரிய பகவானுக்கு தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல் வைத்து பண்டிகை சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாளங்கள் தை மாதம். அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை, தை பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள். இது 3 தான் எடுத்த உடனே முதல் விசேஷ காலங்கள். நம்முடைய இறைவன் உத்தராயண காலனா இந்த தை மாசம் தான். இறைவனுக்கு தேவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பகல் பொழுது அப்படிங்கிறாங்க. இறைவனுக்கு இதுவரை இரவு பொழுதா இருந்துச்சு, இப்ப பகல் பொழுதாக தை மாசம் வருது. அதனாலதான் தை மாசத்துல எல்லா கோவிலையும் விசேஷமா இருக்கும். திருமணங்கள் விசேஷம் எல்லாமே தை மாசத்துல விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த தை மாதம். இதுல இந்த 3 விசேஷங்கள் பொங்கல் விழாக்கள்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு அம்மன் அருள் டிவி நேயர்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க. அடுத்து இதை வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த தை பொங்கல் தான். அடுத்து வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா தை பூசம். தை மாசத்துல கரெக்டாக பாருங்க, தை மாசம் 11ஆம் தேதி தை பூசம். முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷ நாட்கள். எல்லா முருகன் கோயில பழனி ஆண்டவருக்கு பாருங்க சிறப்பாக ஒரு விசேஷம் உள்ள மாதம் எதுனா அந்த தை மாசம் பூசம் தான். அப்ப தைப்பூசத்துல எல்லாருமே முருகன் வழிபாடு, அனைவருமே ஒரு தமிழனா பிறந்தா தமிழ் கடவுளை முருகபெருமான கண்டிப்பா வழிபாடு பண்ணணும். எல்லாமல்ல இறைவனுடைய அருள் கண்டிப்பாக முருகபெருமான அருள் கிடைக்கும். தைப்பூசத்துல என்ன வேண்டி நம்ம விரதம் இருக்கோமோ அனைத்து விஷயத்தையும் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு முருகபெருமான். இந்த பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட முக்கியமான விசேஷம், இறந்தவங்க தோஷம் இருக்கு, எனக்கு குடும்பத்துல ஒரு விருத்தியே இல்லை, வாழ்க்கையே நம்ம ஒரு போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்க நபர்கள் அனைவருக்கும் பாருங்க தை அமாவாசை. தை மாசம் 26ஆம் தேதி இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அமாவாசை தை அமாவாசை. இதுதான் இதுல மெயினான ஒரு விசேஷ காலங்கள். இந்த விஷயத்த எல்லாருமே நம்முடைய பித்தூர்களுக்காண்டி நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு நாள் விரதம் இருந்து கடற்கரை ஓரத்துல தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய அருள் பெறணும். அனைவருமே ஆடி மாசம் தை மாசம் மெயினானது அமாவாசை, புரட்டாசி மாசம், அந்த 3 அமாவாசை தான் முன்னோர்கள் நம்ம வீடை தேடி வருவாங்கிறாங்க. அப்ப அனைவருமே இந்த தை அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லாமே இறைவன் கிடைக்கட்டும். இப்ப இந்த 12 ராசிக்கும் வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படி இருப்போம், இதுல விசேஷ காலம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 6 மூர்த்தங்கள் வருது. அதாவது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தை மாசம் 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது, வளர்பிறை முகூர்த்தம். 8ஆம் தேதி திங்கக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது, 10ஆம் தேதி ஒரு வளர்பிறை முகூர்த்தம் வருது. இதுல தேய்பிர முகூர்த்தம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு தேய்பிர முகூர்த்தம் 18ஆம் தேதி தை மாசம் வருது, 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. அதே மாதிரி 25ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமையில ஒரு தேய்பிர முகூர்த்தம் வருது. இதுல 3 வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிர முகூர்த்தம் 3 முகூர்த்தம் வருது. இதுல கடைசியில 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வளர்பிறை முகூர்த்தம் வருது. ஞாயிற்றுக்கிழமையில தை மாசம் 28ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இந்த முகூர்த்தம் தான் மொத்தம் 9 முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல திருமண முகூர்த்தங்கள் இருக்குது. எல்லா நல்ல விஷயத்துக்குமே வீடு திருமணங்கள், வீடு கிரக பிரசனங்கள் எல்லாமே தை மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு விஷயம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. பொதுவாக இந்த விருச்சகத்துடைய பொதுவான குணம் எடுத்து பார்த்தோம்னா எதுலையுமே இவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும், 2 விதமான குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க விருச்சகத்தை மட்டும்.
ஏன்னா அதோடைய உருவத்தை பாருங்க, தேலை கொடுத்துருக்காங்க. தேலு பாருங்க, இங்கிட்டு போனாலும் இங்கிட்டு போனோம், அங்கிட்டு போனா அங்கிட்டு போகும். இரட்டை குணங்கள் இந்த லக்னத்துல பிறந்தவங்க, இந்த ராசியில பிறந்தவங்க பாக்குறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல ஆக்ரோஷமான குணத்தை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க. ஆனா பழகிட்டா அப்படியே மென்மையான நண்பராக இருப்பாங்க. இவங்க மாதிரி யாரும் அன்பை காட்ட முடியாது. இந்த லக்னம் இந்த ராசியில பிறந்துட்டாவே ஒருத்தரை பாக்குறதுக்கு பயமுறுத்துறாப்புல ஒரு குணத்தை, ஒருத்தரை ஒரு மனசை கஷ்டப்படுத்துறாப்புல கொண்டு போகும் விருச்ச லக்னம், விருச்ச ராசிக்காரர்கள். ஆனா பழகிட்டா நிறைய அன்பு அதிகமா காட்டக்கூடிய நபர்கள் இந்த லக்னம், இந்த ராசி என்பவர்கள் தான். விருச்சக லக்னம், விருச்சக ராசி என்பவர்கள் நிறைய அன்புக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய நபராக இருக்கும். கொஞ்சம் பிடிவாத குணம் இவங்ககிட்ட ரொம்ப இருக்கும். இதுதான் இவங்ககிட்ட உள்ள மைனஸ். ஒரு விஷயத்த நினைச்சிட்டாருன்னா வச்சுங்களேன், அந்த விஷயத்தை எப்படியாச்சும் பிடிவாதமா நம்ம அடையணும் அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர்கிட்ட இருக்கும் இந்த லக்னம், இந்த ராசியில பிறந்தவங்க. இது ஸ்திர ராசி, ஒண்ணு கிடையாது. ஒரு குளத்துல மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மழை தண்ணி பாருங்க ஒரே இடத்துல நிற்கும். அது இங்கிட்டு போகாது அங்கிட்டு போகாது, அதுவா வத்தணும். அது மாதிரிதான் உங்களுடைய குணங்கள். முடிவு எடுத்துட்டு நின்றுட்டாங்கன்னா மாற மாட்டாங்க. ஆனா முடிவு எடுக்கிறது கஷ்டம். இவங்க ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. இந்த லக்னம், இந்த ராசியில பிறந்தவங்க மைண்ட் பயங்கரமாக சிந்தனையாளர்கள்ங்கிறாங்க அவங்களை. இவங்க சிந்தனை ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களை சொல்றாங்க. எதனால? இது மோட்ச ராசி. மோட்சம்னா ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள ராசி. நிறைய சயின்டிஸ்டா இருக்கட்டும், ஆராய்ச்சியாளர் வேலை பார்க்குற அனைவரும் பாருங்க இந்த ராசி, இந்த லக்னமா இருக்கும் பாருங்க. விருச்சகம் விருச்ச ராசியா இருப்பாரு. ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், வெளிநாட்டுல வசிக்க, பூர்வீக சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டை விட்டு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் இந்த லக்னம், இந்த ராசியான தொடர்பு கண்டிப்பா வந்துடும். எதுலேயுமே சரி, ஒரு காரியத்தை நினைச்சா அந்த காரியத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு. எப்படியாச்சும் அந்த நேர்வழியை விட ஷார்ட் வழியில போய் அந்த காரியத்தை சாதிக்கிறது, எப்படா மைண்டை யூஸ் பண்ணி சாதிக்கிற சிந்தனை இவர்கிட்ட அதிகமா இருக்குங்க. பிரம்மாண்டமா சிந்திப்பாரு. இவருடைய சிந்தனை எல்லாமே இருக்கும். பெருசா சாதிக்கிறவருடைய சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த லக்னம் இந்த ராசியில பிறந்துட்டாவே. அவருடைய விருச்சக ராசி, விருச்ச லக்ன நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல என்ன எல்லா கிரக பயிற்சியுமே கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு நிறைய இருக்கு. எனக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு விருச்சக ராசி, விருச்சகர்கள் நிறைய பேர் எனக்கு குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஆன்மீக பயணம் குறைஞ்ச நாள் தான் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். உங்களோட ஆதரவு தான் எல்லா வீடியோ நம்ம தொடர்ச்சியாக கொடுக்குறோம். இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்போ இந்த விருச்சக ராசிக்கு இந்த தை மாசம் எப்படி கொண்டு போறாரு அப்படிதான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்திய கம்பேர் பண்ணி இதை பலனை எடுங்க, கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம விதி ஜாதகம் தான் மெயின். லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலை சொல்றாங்க. அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாதுங்கிறாங்க. அப்ப விதி ஜாதகங்கிறது ஒரு மெயினான விஷயம். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லி ஒரு பொது பலனை பாருங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல திருமணம், ஏதாச்சும் சொல்றாங்க, தசாபதியை சொல்லுவாங்க, ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க 30 வயசுல திருமணம், படிப்பு கல்வியில சூப்பரா இருக்கும், இவருக்கு அரசாங்க வேலை இப்ப கிடைக்கும், தொழில சூப்பரா போவாரு, நல்ல ஒரு தைரியமான நண்பராக இருப்பாரு, வீரத்தோட தைரியமா ஏதாச்சும் சொல்லுவாங்க. உடைய விதி ஜாதகத்தில் உள்ள தசாபதியை வச்சு சொல்லுவாங்க. அதான் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிறதுங்கிறது. அதெல்லாம் எல்லா வீடியோ என்ன சொல்லி ஒரு பொது பலனா பாருங்க. நம்ம உடம்பு ஒண்ணு இல்லை, நம்ம உடம்புல 9 நவக்கிரக ஒளிகள் இயங்குது. எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. அதுவும் விதிஜாதத்தை பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும். இப்போ நம்ம கிரக அமைப்புகள் தை மாசம் எந்தெந்த கிரகம் இருக்குன்னு எப்படி இங்க இருந்து பார்ப்போம். பொதுவாக பாருங்க, உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகம் இணைஞ்சிருக்காங்க தனுசு ராசியில. அடுத்து 3ஆம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது மகர ராசியில. தை மாசம்லாம் சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 4ஆம் பாவத்துல கும்ப ராசியில சஞ்சாரம் செய்வார். அடுத்து 5ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். 5ஆம் பாவத்துல கேது பகவான், 5ஆம் பாவத்துல பாருங்க ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார், அதாவது மீன ராசியில. 6ஆம் இடத்துல குரு பகவான், 6ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேச ராசியில. 11ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த அமைப்பு தான் இந்த கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம். இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ராசி அதிபதியை நம்ம பார்த்துடணும். நம்முடைய ராசி அதிபதி நல்லா இருக்கிறாரா, அவர் தான் முடிவு பண்ணுவார். நம்ம முகத்தை பார்த்து பேசுனா என்ன பண்ணுவோம், நம்முடைய லக்னத்தை வச்சுதான் முகத்தை பார்த்து பேச முடியும். அதான் லக்னம் தான் உயிருங்கிறாங்க.
அப்போ உங்க ராசியை பத்தி பேசணும், ராசி அதிபதி எப்படி இருக்கிறாரு அவரை பத்தி நம்ம பேச முடியும். இந்த நேரம் எப்படி போகுது இந்த மாசம் அப்படின்னா தை மாசம் பார்க்கணும், அந்த ராசி அதிபதியை பார்க்கணும். ராசி அதிபதி யாருடைய வீட்டுல இருக்கிறாரு? காலபுருஷனுக்கு 9வது வீடும்பாங்க இந்த தனுசு ராசியை. அந்த இடத்துல போய் செவ்வாய் பகவான் இருக்கார. 9ஆம் இடங்கிறது என்ன? பாக்கியம் தானே. 9ஆம் இடங்கிறது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம், பண சம்பந்தம். ஏன்னா குருவுடைய வீடு தானே, பணம் தானே, பணத்துடைய வீட்டுல தானே போய் உட்கார்ந்துருக்காரு இந்த செவ்வாய் பகவான். அப்போ குடும்பத்துல என்ன பண்ணுவாரு? பணம் இருக்கோ இல்லையோ கொஞ்சம் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார்ல. இதை செய்யணும்ல, தை மாசம் ஃபுல்லா ஆல்ரெடி செஞ்சிருப்பாரு, இனிமேல் செய்ய போறாரு, எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இனிமே மேஷத்துக்கு உள்ள துன்பங்கள் தூசியா மாறும். உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே தூசியா மாறுதுன்னு காட்டுறாரு. விருச்சகத்துக்கு என்னை பொறுத்த வரையும் தூசி தான். இனிமே எது வந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம பேஸ் பண்ணி தைரியமா ஜெயிக்கக்கூடிய திறமையை கொடுக்கிறார். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்க போகுது உங்களுக்கு. நிறைய வாழ்க்கையில நிறைய சரித்திர வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. என்னை பொறுத்தவரை விருச்சக ராசி என்பர்கள் நினைச்சே பார்க்காத அளவுக்கு விருச்சக ராசிக்கு வெற்றி உண்டு. இனிமே நீங்க போகக்கூடிய ஒரு பாதை கரடு முரடான பாதை கிடையாது. நல்ல சூப்பரான பாதையை பயணிக்க போறீங்க. இனிமே கிரகக்கோள்கள் அந்த அமைப்புல இருக்குது. 6 மாசம் அப்படியே உங்களுக்கு கெட்ட பலன் எடுத்துக்கங்க. அப்படியே டோட்டல் அவுட்டு. வருமானம், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை உத்தியோகம் பிரச்சனை, வீட்டுல இடத்துல பூமியில பிரச்சனை, தாயுடைய உடல்ல பிரச்சனை இருந்துச்சா கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு. இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சிருப்பார். இல்லைன்னா வேலை உத்தியோகமே சரியா அமைஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு நண்பர்கள் எதிரியா மாறுவான். உங்களுக்கு நண்பர்கள் எதிரியா மாறுவாங்க. கூட்டு தொழில் நல்லா இருந்திருக்காது, வட்டி தொழில் சம்பந்தமா எல்லாம் நல்லா இருந்திருக்காது, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே அவுட்டு. எதிர்பார்த்த தனலாபங்கள் கொடுத்திருப்பீங்க, அந்த பணம் கிடைச்சிருக்காது. பணம் வரக்கூடிய பணம் வந்திருக்காது. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல சிக்கிக்கிட்டு ஒரு தடையா கொடுத்திருப்பாரு. வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க, எல்லாமே முடிஞ்சிருக்கும், ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல தடைப்பட்டு அப்படியே நிற்கும். இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்துச்சு. படிக்கக்கூடிய மாணவர்களை கல்விகள் எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண் இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கல. ஒரு மந்தமான ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாக, கெட்ட பேருக்கு போறது, நீங்களே எதிரியா மாறுறது, இதெல்லாம் நடந்துச்சா? ஆமாம்பாங்க. விருச்சக ராசி விருச்சக லக்னங்க கண்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தொடர்பு சரியாக இல்லை. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தோல்வியில நிக்குது. இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, தாயில பிரச்சனை, உடல்ல பிரச்சனை, வருமானத்துல பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. வாழ்க்கை விருச்சக ராசி. இப்ப பிரச்சனை இருக்குமா? இருக்காது. இனிமே பிரச்சனை குறையணும் தை மாசத்துல. எதனால? செவ்வாய் உங்க ராசி அதிபதி உச்சமாக போறார் 22ஆம் தேதிக்கு அப்புறம். பாருங்க, செவ்வாய் பகவான் 3ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. 18ஆம் தேதி புதன் பகவானும் பயிற்சி ஆயிடுவாரு. சுக்கிர பகவானும் 28ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவாரு. எல்லாமே பாருங்க செவ்வாய் உச்சமா இருக்குது. இங்க இன்னுமே தைரிய சிந்தனை வரும். யாருதான் மனுஷன், பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. அந்த பிரச்சனையை பேஸ் பண்ற தைரியத்தை அந்த செவ்வாய் பகவானே உங்களுக்கு கொடுத்துடுவாரு. அப்ப எப்படி இருக்கும்? வேலை உத்தியோகம் டாப்பா இருக்கும். உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துச்சா? இனிமே பிரச்சனை இருக்காது. அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க மட்டும் பாருங்க தை மாசத்துல. வேலை உத்தியோகம் கிடைக்காத நம்பர்கள்லாம் வேலை உத்தியோகம் கிடைச்சிடும். வெளிநாடு மூலமாக, வெளியூர் மூலமாக உயர் பதவி, ப்ரமோஷன் நிறைய பேருக்கு உண்டு. வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் உண்டு. ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன், இன்னும் ப்ரமோஷனே கிடைக்கல, வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், எந்த ஒரு செய்தியுமே வரல, கொடுத்த ஃபார்ம் அப்படியே இருக்குது, பெண்டிங்லேயே இருக்குது. நாளைக்கு ஜாயின் பண்ண சொல்றாங்க, இன்னைக்கு ஜாயின் பண்ண சொல்றாங்க. கண்டிப்பா நிறைய ஜாயின் பண்ணுவீங்க. இந்த தை மாசத்துல கண்டிப்பா ரிசல்ட் உண்டு. வேலை உத்தியோகத்துல எதிர்பாராத ஒரு ப்ரமோஷனை காட்டுறாரு. என்னை பொறுத்தவரையும் செவ்வாய் 2ஆம் பாவத்துல இருந்தாருன்னா ப்ரமோஷன் வரப்போதும் காட்டுறாரு. மேல் படிப்பு, மேல் வேலை எல்லாமே பாருங்க. உத்தியோகத்துல உயர் பதவி உண்டு. தொழில் தைரியம் ஆரம்பிங்க. இந்த ராசிக்காரங்க தை மாசத்துல ஜாதகத்தை பார்த்துட்டு, தசாபதியை பார்த்துட்டு ஆரம்பிங்க. வெற்றி தான். தொழில எந்த ஒரு தடையும் இல்லை. எதிர்பார்த்த காரியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் தை மாசத்துல. தொட்டது எல்லாமே தை மாசம் துவங்க போதுங்க. வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போறாரு. ஜாதகத்துல தசாபதி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா தொழில் இப்ப ஆரம்பிங்க, சூப்பரா இருக்கு. ஏன்னா தொழில் அதிபதி வெற்றியில போய் நிக்கிறாரு. 10ஆம் வீட்டு அதிபதி யாரு? சூரிய பகவான். 3ஆம் இடத்துல இருந்து அவர் 9ஆம் பாவத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தான அதிபதி. அப்ப ஜாதகத்துல தொழிலை பார்த்துட்டா அதான் தொழில் சார்ந்த விஷயம் மிக சிறப்பாக இருக்கும். அப்ப தொழில தடை கிடையாது. வெளிநாடு வெளியூர்ல தொழில் பண்றவங்க சரி, இங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்றவங்க சரி, ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களும் சரி, நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் இந்த நேரம். அதே மாதிரி கல்விகள், படிப்பு கல்விகள், மாணவ மாணவிகள் படிப்பு கல்வி சிறப்பாக இருந்திருக்காது, இனிமே சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வெற்றியை கொண்டு கொடுக்க போறாரு உங்களுக்கு. படிப்புல எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. நீ எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. கல்வியில நீ எதிர்பாராத ஒரு
ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க. கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே. அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க, தைரியமா முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதி ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிருப்பீங்க, இந்த மாதிரி எக்ஸாம் வெயிட் பண்ணுவீங்க. இப்ப எழுதுங்க எக்ஸாம், சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை சம்பந்தமாக அனுகூலம் உண்டு. விருச்சக ராசி என்பவர்களுக்கு மத்திய அரசாங்கம் சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. வீடு வண்டி வாகனம் வாங்குறவங்க மாத்தலாம், வாங்குறது வாங்கலாம். இது எல்லாமே இனிமே பண்ணிக்கணும். உங்களுக்கு இடமா வரும். நிறைய பேர் இடமா தான் வர்றதுக்கு வாய்ப்பை காட்டுவார். இடமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல பூர்வீக சொத்துல இடத்துல பூமியில பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கம் தான் இனிமே இருக்காது. நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். அப்ப இடம் வீடு சம்பந்தமாக நிறைய விஷயம் அனுகூலமா இருக்கும். காதல் திருமணம் சக்சஸ். திருமணத்தில் உள்ள பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா, கணவன் மனைவி பிரச்சனை, அந்த பிரச்சனை இருக்காது. இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் அனுகூலமா இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா 100% 5 அளவற்ற குழந்தையை கொடுத்துருவார். அளவுக்கு அதிகமா குழந்தைய விட்டுருவார். அப்ப குழந்தை பாக்கியம் அனுகூலமா இருந்து வாய்ப்பு இருக்கு. திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாயிரும். உடல் ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நிறைய பேருக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். வட்டி தொழில் சூப்பரா இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும். எலக்ட்ரானிக் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை ஜெயிக்கலாம். இந்த நேரம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. அரசியல்வாதிகளாம் பாருங்க நிறைய அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிரும். எதிர்பார்த்த தன லாபங்கள் கிடைக்கும். நீங்க கொடுத்த பணம் கூட அந்த பணம் கண்டிப்பா கிடைக்கும். பெண்கள் சாதிக்கலாம். என்னை பொறுத்தவரை பெண்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட பிசினஸ்லாம் நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, கமிஷன் ஏஜென்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லாட்ரி யோகம். நம்ம ஜாதகத்தை பார்த்து கேட்கறது இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. தைரியம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாது. ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி புதன் 2ஆம் இடத்துல வருமானத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்ப தங்கமோ பொண்ணோ பணமோ உங்களுக்கு வரணும். இந்த நேரத்துல ஒண்ணு தங்கமா வரணும், இல்ல பணமா வரணும். அப்ப வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க இந்த லாட்ரி யோகத்தை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப எல்லாமே இந்த தை மாசம் தை பிறந்தா விருச்சக ராசிக்கு வழி பிறக்க போதுன்னு காட்டுறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிருவோம். அவருடைய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துல பிறந்த அனைவருமே பொறுமையான புத்திசாலி. நிறைய பேர் இந்த கல்வித்துறை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பண சம்பந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க, நிறைய பூர்வீக வேலையை பார்க்குறவங்க எல்லாமே பாருங்க இந்த துறையில இருப்பாங்க. நல்ல ஒரு அனுசரையான ஒரு அமைதியான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒரு விட்டு கொடுத்து போற குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்க வந்து விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டாங்க. இனிமே பாருங்க இவங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டத்தெல்லாம் பார்த்தாங்களோ அந்த கஷ்டத்துக்கு நல்ல ஒரு பலன் இதுலேயே உண்டு. புதிய உயர் பதவி உண்டு. இது ஃபர்ஸ்ட் கிடைக்கும். படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கும். வெளிநாட்டுல வெளியூர்ல படிக்கவும் நல்லா இருக்கும், இங்கே படிக்கவும் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். தொழில புதுசா முதலீடு பண்றவங்க தைரியமா முயற்சி பண்ணுங்க. தொழில நல்ல லாபத்தை கொடுத்துருவார். தொழில லாபம் உண்டு. அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரையும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். திருமணம் நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. இனிமே வரன் பாருங்க, உடனே அமைஞ்சிரும். கணவன் மனைவி ஒற்றுமை. குழந்தை பாக்கியம் முயற்சி பண்ணா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். குழந்தை பாக்கியத்தை தடை இருக்கும். ஒண்ணு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை இருக்கும், இல்ல குழந்தை பாக்கியத்தை தடை இருக்கும். இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார். இனிமே எல்லாமே உங்களுக்கு முயற்சி எடுக்க முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுத்துருவார். அடுத்து அனுச நட்சத்திரம். ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. இன்னும் உங்களால வாழ முடியல. எதை தொட்டாலும் ஒரு மனக்குழப்பம், மன சஞ்சலங்கள், மனசுக்குள்ள ஒரு ஆசை வச்சிருப்பீங்க. அந்த ஆசை எல்லாமே தடப்பட்டு ஒரு 4 மாசமாக உங்களுக்கு சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்க முடியல. எந்த ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க. இனிமே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இப்ப 4ஆம் இடத்துல சனி இருக்காரா. நிறைய பேர் பாருங்க படிப்பு கல்வியை சூப்பரா கொண்டு போயிருவார். அரசாங்க வேலை இப்ப நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா சூரியன் பகவான் போய் நேரம் 3ஆம் வெற்றியில போய் நிக்கிறான். அரசாங்க வேலையை அமைச்சு கொடுத்துருவார். அனுசரத்துல பிறந்தவங்களுக்கு வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளியூருக்கு போறது, வெளிநாட்டுல வேலை பார்க்கறது எல்லாமே யோகத்தை கொடுத்துருவாரு. தொழில ஒரு மாற்றத்தை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு தொழில புதுசா எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. அது அந்நிய பழக்க வழக்கம் பயங்கரமா இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் உங்க வெற்றியை சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு. அது அனுசரத்துல பிறந்த உடல் உபாதனமே இருக்காது. மக்களுடைய தொடர்பு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். மக்கள் சம்பந்தமா நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கவரும் உங்களுக்கு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். தொழில லாபத்தை பார்ப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அனுசத்துக்கு அப்புறம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தாவே ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். இவங்க நிறைய பேர் பேங்க்ல வேலை பார்ப்பாங்க, கமிஷன் வேலை பார்ப்பாங்க, வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இதுலயுமே ஒரு லாப எண்ணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. உங்களுக்கு பாருங்க இனிமே உங்க அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கு. யாரெல்லாம் பேங்க்ல வேலை பார்க்காங்களோ இல்ல கமிஷன் வேலை துறையில வேலை பார்க்கறோம் எல்லாருமே லாபத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் சூப்பரா இருக்கும். ஐடிஏ ஃபீல்ட்ல உள்ளவங்க நிறைய பேர் ஐடிஏ ஃபீல்டு, அது மட்டும் இல்லாம பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாரும் நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு
எல்லா கமிஷன் பிசினஸுமே சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை. இனிமே படிப்பு கல்வித்துறை சூப்பரா இருக்கு. அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். வருமான இன்கம் பயங்கரமா இருக்கு. பொருளாதார வளர்ச்சி இந்த தை மாசத்துல அதிகமா உங்களுக்கு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சரியாகும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அலைகிறீங்கன்னா அது சரியா நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. திருமணங்கள் நிறைய பேருக்கு முடிவுக்கு வந்து திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபோகமா வாழ போறீங்க. அதே மாதிரி பாருங்க, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரி மருத்துவ செலவு நிறைய நீங்க பண்ணிருப்பீங்க. நீங்க மருத்துவ செலவு இருக்காது. உடல் ரீதியாக நிறைய அடிபட்டிருக்கும். காலு கை தலையில் அடிபடுறது இது மாதிரி பட்டிருக்கும். இனிமே எந்த தொந்தரவும் இருக்காது. இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய தை மாத பலன், அதாவது விருச்சிக ராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.